தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 28/8/2016 ஞாயிற்றுக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் காலை 11:52 வரை, பிறகு புனர்பூசம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, சிலர் பேசுகின்ற பொழுது தடையில்லாமல் பேசுவார்கள். சிலருடைய மேடை பேச்சுகளை கேட்கின்ற பொழுது நமக்கு எழுந்திருக்கவே மனம் வராது. அந்த அளவுக்கு தொடர்ந்து அழகாக பேசிக்கொண்டே செல்வார்கள். ரசித்து மக்கள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அதற்கெல்லாம் என்ன காரணம் என்றால், வாக்குஸ்தானம் பலம் பெற்றிருக்க வேண்டும். ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு 2ஆம் இடம் பலம் பெற்றிருக்க வேண்டும். 2ஆம் இடத்திலே குரு இருந்தால் அவர்கள் தடையில்லாமல் பேசும் ஆற்றல் உண்டு. குரு பார்க்க வேண்டும். சந்திரன் உச்சம் பெற்றிருக்க வேண்டும். நல்ல சிந்தனையோடு அவர்கள் பேசலாம். முற்காலத்திலே எல்லாம் பார்த்தால் புலவர்கள் எல்லாம் சிந்திக்கிற விதத்திலே கவிதையிலேயே பதில் சொல்லுவார்கள். ஒருத்தருக்கு காலில் நெறிஞ்சு முள் குத்திருச்சு. அவர் அந்த காலத்தில் வைத்தியம் பார்க்குறவங்க கவிதையும் எழுதுகிறவர்களாகவெல்லாம் இருந்திருக்கிறார்கள் முற்காலத்தில். இவர் போய் நெறிஞ்சு முள் குத்திருச்சு, இதுக்கு என்ன வைத்தியம் அப்படின்னு சொல்லி அந்த மருத்துவர்கிட்ட கேட்டார். உடனே அந்த மருத்துவர் சொன்னார், இதற்கு வைத்தியத்தை நான் சொல்கிறேன், குறித்துக்கொள்ளுன்னு சொன்னார். 2 வரி ஒரு பாடல் சொன்னார். பத்திரதன் புத்திரனின் மித்துருவின் சத்துருவின் பத்தினியின் கால் எடுத்து தேய், போயிட்டு வா அப்படின்னார். வந்தவருக்கு ஒன்றும் புரியலை. பத்துரதன் புத்திரனின் மித்துருவின் சத்துருவின் பத்தினியின் காலெடுத்து தேயினா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டார். பத்துரதன் என்று சொன்னால் 10 திசைகளிலும் ரதம் ஓட்டக்கூடியவன். 8 திசை இருக்குது. வானத்துக்கு ஒரு மேல் திசை, பூமிக்கு ஒரு கீழ் திசை, ஆக 10 திசைகளிலும் ரதம் ஓட்டக்கூடியவன் யார்? தசரதன், தசரத மகாராஜா. அந்த தசரதனுக்கு புத்திரன் யார் என்று சொன்னால் ராமபிரான். அந்த ராமபிரானுக்கு மித்துரு யார் என்று சொன்னால் சுக்ரீவன். சுக்ரீவனுக்கு சத்துரு யார் என்று சொன்னால் வாலி. சத்துருவின் மித்துருவின் பத்தினியின் கால் எடுத்து தேய். வாலியினுடைய பத்தினி யார்? வாலிக்கு மனைவி பெயர் தாரை அப்படின்னு பேர் ராமாயணத்தில். தாரை என்பதில் கால் எடுத்து தேய், கால் வாங்கி இருக்கு இல்லையா, தாரை என்பதில் 2வது எழுத்தான அந்த கால் வாங்கி துணை எழுத்தை எடுத்து விட்டால் தரை என்று வந்துவிடும். தரையிலே நீ காலை தேய்த்தால் அந்த நெறிஞ்சு முள் உதிர்ந்து போகும் என்பதை ஒரு அழகான கவிஞராக இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் சொன்னாராம். பத்திரதன் புத்திரனின் மித்துருவின் சத்துருவின் பத்தினியின் காலெடுத்து தேய் என்று. அதே போல மற்றொரு இலக்கியத்திலே வரும், ஒரு பெண் அழுகிறாள். அழுவதை எப்படி குறிப்பிடுகிறார்கள்? காலாயுத கொடியோன் கை ஆயுதம் வழியே மாலாயுதம் என்ற மாமணியை தான் உதிர்த்தாள் என்று எழுதியிருக்கும். அதற்கு என்ன அர்த்தம் என்றால், காலை ஆயுதமாக கொண்ட கோழி, அந்த கோழியை கொடியாக கொண்டிருப்பவன் யார் என்றால் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானுடைய கையிலே இருக்கக்கூடிய அந்த மால் ஆயுதம் இருக்கிறதே சங்கு, அந்த சங்கிலிருந்து வருகிற முத்து போல முத்து முத்தாக அவள் கண்ணீர் உதிர்த்தாள் என்பதை காலாயுத கொடியோன் கையாயுதம் வெளியே மாலாயுதம் என்ற மாமணியை தான் உதிர்த்தாள், முத்து முத்தாக கண்ணீர் விட்டாள் என்பதை அழகாக சொல்லுவார்கள். இப்படியெல்லாம் கவித்துவங்கள் நன்றாக பிறக்க வேண்டும். எல்லாமே பேச்சுகளெல்லாம் தடையில்லாமல் பேச வேண்டும். மேடையிலே மிகச்சிறப்பாக பேசி சொற்பொழிவாளராக திகழ வேண்டும் என்று விரும்பினால் உங்கள் ஜாதகத்திலும் 2ஆம் இடம் பலம் பெற்றிருக்க வேண்டும். அந்த 2ஆம் இடத்திலே குரு இருக்க வேண்டும். சந்திரன் பலம் பெற்றிருக்க வேண்டும். 2ஆம் இடத்தை குரு பார்க்க வேண்டும். அப்படி இருந்தால் தங்கு தடையில்லாமல் உங்களுக்கும் அந்த பேச்சுக்களை வரும். எனவே இதுபோன்று உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் நீங்களும் சிறந்த சொற்பொழிவாளராம். உங்களுடைய குழந்தைகளுடைய ஜாதகத்தில் அப்படி இருந்தாலும் அவர்களை நீங்கள் எதிர்காலத்தில் நல்ல மேடை பேச்சாளராக உருவாவதற்கு வழிகாட்டலாம் என்று தெரிவித்து, இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, அருகில் இருப்பவர்களின் ஆதரவு பெருகும் நாள். இன்றைக்கு ஆதாயம் தரும் காரியத்திலே அக்கறை காட்டுவீர்கள். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பலம் பெற்றிருக்கிறார். அவரோடு 10-11க்கு அதிபதியான சனியும் இணைந்திருக்கின்றார். எனவே தொழிலிலே நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். தொழில் மாற்ற சிந்தனைகள் வரும். புத்திரஸ்தானத்திலே புதன், சூரியன், ராகு 3ம் இருக்கிறார்கள். ஒரு பக்கம் பிள்ளைகளால் விரயம் ஏற்பட்டாலும் கூட ஒரு சில வழியில் உங்களுக்கு பிள்ளைகளால் உதிரி வருமானங்களும் கிடைக்கலாம். குருவும் சுக்கிரனும் 6லே இணைந்திருக்கின்றார்கள். 6ஆம் இடத்திலே 2 முரண்பாடான கிரகங்கள் இணைந்திருப்பதால் மறைமுக எதிர்ப்புகள் உண்டு. அதை முறியடிக்கும் விதத்தில் உங்களுக்கு திறமைகள் இருந்தாலும் கூட இன்று நீங்கள் கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது நல்லது. பயணங்களில் கவனம் தேவை. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தொழிலில் லாபம் கிடைத்து மகிழும் நாள். குடும்பத்திலே சுபகாரிய பேச்சுக்கள் கைகூடும். 7லே செவ்வாய் பலம் பெற்றிருப்பதால் ஆரோக்கிய தொல்லை அகலும். பயணத்தால் பலன் கிடைக்கும். வெளிநாட்டு யோகமும் உண்டு. விரும்பிய காரியத்தை விரும்பியபடியே செய்து முடிக்கும் நாள் இந்த நாள். மிதுனராசி நேயர்களே, சந்திரபலம் மேலோங்கி இருக்கும். இன்று சஞ்சலங்கள் தீரும், சந்தோஷங்கள் சேரும், தனவரவு தாராளமாக வந்து சேர்கிறது.
குடும்ப முன்னேற்றங்கிறது எடுத்த முயற்சிகளில் வெற்றி கொண்டு 3ஆம் இடத்திலே புதன் முற்றுகையிட்டிருக்கிறார். எனவே உடன்பிறப்புகள் வழியில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். கூட பிறந்தவர்களால் கூடுதல் நன்மை கிடைக்கும். அரசியலில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் கூட கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. கடகராசி நேயர்களே, தனஸ்தானத்திலே சூரியன் புதன், தனவரவு தாராளமாக உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். விரையாதிபதியும் இருப்பதால் வந்த மறுநிமிடமே செலவாகிவிடும். எனவே நீங்கள் குடும்பத்திற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்தலாம் அல்லது சுப செலவுகளை மேற்கொள்ளலாம். 2லே ராகு இருப்பதால் பணவரவு திருப்திகரமாக இருந்தாலும் கூட விரயங்களை நீங்கள் ஒரு வழியாக சமாளிப்பீர்கள். திடீர் இடமாற்றங்கள் ஒரு சிலருக்கு வந்து சேரலாம். நாடு மாற்றங்களும் வந்து சேரலாம். வீடு மாற்றங்களும் வந்து சேரலாம். சொத்துக்களால் ஆதாயம் உண்டு. சொந்தங்களின் பகையை வளர்த்து கொள்ளாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. சிம்மராசி நேயர்களே, முன்னேற்ற தடைகள் அகல முன் யோசனை தேவைப்படுகின்ற நாள். இன்றைக்கு எதையும் யோசித்து செய்வது நல்லது. அது மட்டுமல்ல, உங்கள் ராசிநாதனோடு ராகு இருப்பதால் துர்க்கை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். மாலையில் ராகுகால நேரத்தில் துர்க்கையை வழிபட்டால் நல்லது நடக்கும். காரிய வெற்றிக்கு உடன் இருப்பவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். பல முயற்சிகள் பாதியில் இருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். என்ன இருந்தாலும் இன்னும் ஓரிரு நாட்கள் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. அரசியலில் உள்ளவர்களுக்கு திடீர் மாற்றங்கள் உருவாகலாம். நேற்றைய பிரச்சனை இன்றும் தொடரும். எனவே நிம்மதி கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். எதையும் நீங்கள் சாதிக்கக்கூடிய வல்லவர்கள் என்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. பொறுமையோடு இன்றைய நாளை போக்கிக் கொள்வது நல்லது. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குரு சுக்கிர சேர்க்கை. அயல் நாட்டிலிருந்து அனுகூல தகவல் வந்து சேருகின்ற நாள். அன்பு மனம் படைத்தோரின் உதவிகள் கிடைக்கும். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். பயணத்தாலும் உங்களுக்கு பலன் உண்டு. சலுகைகள் கிடைப்பதில் தாமதங்கள் ஏற்படுகிறது என்ற கவலை மாறும். வள்ளல்களின் ஒத்துழைப்போடு உங்களுடைய வளர்ச்சியை கூட்டிக் கொள்வீர்கள். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். பாதியில் இந்த பணி மீதியும் தொடரும். 3ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் முன்னேற்ற தடைகள் அகலும். குறிப்பாக உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவர். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்தித்தவர்களால் சந்தோஷம் கிடைக்கும் நாள். இன்றைக்கு தக்க சமயத்தில் நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள். சிந்திக்காது செயல்பட்ட காரியங்களில் கூட வெற்றி கிடைக்கலாம். திறமை மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருப்பர். மங்கள ஓசை மனையில் கேட்கவும் வழி உண்டு. சுப விரயங்கள் அதிகரிக்கும். மாற்று மருத்துவத்தால் உடல்நலம் சீராகி உற்சாகத்தோடு பணிபுரியப் போகின்றீர்கள். அரசியலில் இருப்பவர்களுக்கு திடீர் மாற்றங்கள் உருவாகலாம். என்ன இருந்தாலும் இன்று மாலை நேரத்தில் நீங்கள் வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எனவே பொறுப்புகள் சொல்வதை தவிர்க்க வேண்டிய நாள். யாருக்கேனும் பொறுப்புகள் சொல்வதாக இருந்தால் யோசித்து சொல்லுங்கள். அது மட்டுமல்ல, விரயங்கள் கூடுதலாகவே இருக்கும். புதியவர்களை நம்பி செய்த காரியங்கள் நடைபெறுமா என்பது சந்தேகம்தான். தெய்வீக சிந்தனை மேலோங்கும். பக்கத்தில் உள்ளவர்களை பகைத்து கொள்ளாமல் பார்த்து கொள்ளுங்கள். ஆலய வழிபாட்டில் ஆர்வம் காட்டுவது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு தெய்வீக சிந்தனை மேலோங்கும் நாள். திருமண வாய்ப்புகள் கைகூடும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். புது முயற்சிகளில் வெற்றி உண்டு. புதிய ஒப்பந்தங்களிலும் கையெழுத்திடும் யோகம் ஏற்படும். குருவினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் பதிவதால் உத்தியோகத்திற்காக ஏற்பாடு செய்தவர்களுக்கு இன்றைக்கு அது கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு பணிகளில் இருந்த தொய்வு அகலும் நாள். பாராட்டு மழையில் நனையப் போகின்றீர்கள். வியாபார விரோதங்கள் விலகும். வீடு மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழும் உன்னத நாள் என்று கூட சொல்லலாம். 8லே சூரியன் இருப்பதால் அரசியல்வாதிகளால் அல்லல்கள் உண்டு. அனுசரித்து செல்வது நல்லது. மாலை நேரத்தில் வரும் பயணங்களை யோசித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு உறவினர்களின் சந்திப்பால் உள்ளம் மகிழும் நாள். நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த உறவினர்களை இன்று பார்ப்பீர்கள். அதனால் மகிழ்ச்சி உண்டாகும். வரவு திருப்திகரமாக இருக்கிறது. வருமானம் போதுமானதாக இருக்கும். குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். கூட இருப்பவர்கள் உங்கள் தொழிலுக்கு உறுதுணை புரிபவர்களாக இருப்பார்கள். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். பல பணிகளை விரைவில் செய்து முடித்து பாராட்டு மழையில் நனையப் போகின்றீர்கள். மீனராசி நேயர்களே, குருவின் பார்வையால் குழப்பங்கள் அகலும். கூட இருப்பவர்களால் நன்மை கிடைக்கும். பல பணிகள் பாதியில் நின்றாலும் அவற்றை முடிப்பதில் அக்கறை காட்டுவீர்கள். விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதிலே நாட்டம் செலுத்துவீர்கள். நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். கடன் சுமை குறையும். சுபகாரிய செலவுகள் ஏற்படும். பயணத்தால் பலன் கிடைக்கும் நாள் இந்த நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.